வணக்கம். நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். சாரி, நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுனால நீங்கள் பேசுகிறத கவனிக்க போகிறீங்கிறத மறந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும். தானாக ஒரு தனி மனுஷனாக ஒரு தனி உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளோட பேசிகிட்டு இருக்கிற இந்த கேட்ஜெட்ஸை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இந்த கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேப்பாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாயிடுச்சு. இது வாழ்க்கை பெரியவங்க அப்படின்ற பெரிய பெரிய வார்த்தைகளை தாண்டி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாயிடுச்சு. பாத்ரூம் போகிறனாலும் கேட்ஜெட் கொடுக்குறாங்க, சாப்பிட்லனாலும் கேட்ஜெட் கொடுக்குறாங்க, தூங்கலனாலும் கேட்ஜெட் கொடுக்குறாங்க. இதை வாழ்க்கையில் அவங்க கூட பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்லாத ஒரு இடத்த நிரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இந்த கேட்ஜெட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான காரணம் காலகட்டம், பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பல பேர் சொன்னாலும் இதை இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிடுச்சு. இப்போ இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசப்படும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்ஜெட்ஸ் அப்படின்றது எல்லாருமே சொல்கிறது பிரெயின் கேன்சர் வரும், பக்கத்தில் வச்சுட்டு படுக்காதீங்க, இன்றைக்கி நைட்டு ஸ்டார் போகுது, இது வரப்போகுது, அது வரப்போகுது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் போதுமான அளவு அறிவியல் ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்குது, இது பின்னாடி உங்களுக்கு கட்டாயம் பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றது அடித்து சத்தியமாக பேசுகிறாங்க. ஆனால் என்னுடைய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றப்போ 10 வருஷம் கழித்து நமக்கு அது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அன்றைக்கி ரொம்ப லேட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ நல்லது. குழந்தைங்களுக்கு எங்களுக்கு, அதாவது டாக்டர்ஸ்க்கு அட்வைஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு உலக நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய குழந்தைகளோட ஆராய்ச்சி மையம் அமெரிக்காவில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அது எந்த விதமான கேட்ஜெட்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவாக வேணால் இருக்கலாம். டிவியாக இருக்கலாம், டேப்பாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம். ஆனால் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த 2 ஹவர்ஸை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைக்கு 10 மணி நேரம் உறக்கம் கண்டிப்பாக அவசியம். இப்போது இந்த 2 மணி நேரத்தை ஒரு குழந்தை கேட்ஜெட்டை பயன்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். எப்படின்னா, அந்த குழந்தை ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க ஒரு குழந்தை, ஒரு 6 மாதம் ஒரு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட நீங்கள் இந்த கேட்ஜெட்ஸை கொடுத்து பழகினீங்க அப்படின்னா, அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, அப்பா அம்மாவுக்கு பதிலாக நமக்கு எல்லாமே இந்த ஃபோன் தான், எல்லாமே இந்த டேப் தான் அப்படின்னு அதை நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேட்ஜெட் அப்படின்னு குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. ஆனால் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ஸ்கில்ஸ், அதாவது மனுஷன் ஒரு சோஷியல் அனிமல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ, மற்றவங்ககிட்ட சிரிக்கிறதோ, மற்றவங்ககிட்ட தன்னுடைய உணர்ச்சியை பகிர்ந்துக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு வேலி மாதிரி இருக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கேட்ஜெட்ஸ். இந்த கேட்ஜெட்ஸ்னால குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, ஒரு பஸ்ஸில் போய் நான் உட்காந்தேன், என் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட கொஞ்சம் நகர்ந்து உட்காருப்பான்னா என்னை ஒரு மாதிரி அப்படி வித்தியாசமாக பார்க்குறான். ஏன் அப்படின்னா, அவனால் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிக்கல, என்னுடைய தேவைகள் என்னென்னு அவனால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இன்றைக்கி காலம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கேட்ஜெட்ஸ்னால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோஷியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகளை பரிமாறக்கூடிய தன்மை மனிதர்களிடையே, அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா குழந்தைங்கிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வெற்றி தோல்வியை சமமாக பகிர்ந்துக்க தெரியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த கேம்ஸில் தோத்துட்டாங்க அப்படின்னா, சரி அடுத்த கேமில் பார்த்துக்கலாம். இந்த கேமில் ஜெயிச்சிட்டாங்கன்னா சரி அடுத்த கேமில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இதே ஒரு டீனேஜர், ஒரு 15-16 வயசு கூட இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ஏன் என் மனசில் இருக்க உணர்ச்சி புரியல அப்படின்னு இந்த கேமிங் வேர்ல்டை விட்டு, இந்த கேட்ஜெட்ஸ் வேர்ல்டை விட்டு வெளியே அவனாலேயோ இல்லை அவளாலேயோ பகிர்ந்துக்க முடியாது தான் இன்றைக்கி ரொம்ப பரிதாபக்கூடியது. ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் இன்றைக்கி உங்களை எப்படிலாம் தடுக்குதுன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மட்டும் அல்லாமல் அமெரிக்காவில் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக 9 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ளே அவங்களுடைய உடம்புல உருவ அமைப்பை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கொலை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய தன்மை இந்த கேம்ஸ்லேயும் கேட்ஜெட்ஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனம் அதிகமாகுது. இதையெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்களா இருக்கப்போ வெளியே போய் விளையாடி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அது கபடியாக இருக்கட்டும், சடுகுடுவாக இருக்கட்டும், மறையிறதாக இருக்கட்டும், வேலி தாண்டதாக இருக்கட்டும், எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்றைக்கி கேட்ஜெட்ஸ் இருக்கிறதுனால உடல் பருமன்னு சொல்லக்கூடிய
இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதில் போய் விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய பருமன், இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வரத்துக்கும் இதய நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த கேட்ஜெட்ஸ் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்றதுக்கு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். ஸோ தயவுசெய்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேட்ஜெட்ஸ் டைமை வந்து தயவுசெய்து குறைக்க பாருங்கள். அதை வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடிய டைமை குறைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதே கேட்ஜெட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அனுபவத்தை எதிர்காலத்தில் கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ரொம்ப நன்றி.